now invite our chief guest, Mr. B. Satish, State General Secretary, Tamil Nadu Private School Progressive Association, to deliver the inauguration speech. Let's welcome with him with a big round of applause. டிபேட்ஸ் பள்ளியினுடைய 8வது ஆண்டு விழாவிற்கு என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய, நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தினகரன் சார் அவர்களே, மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய நைமுதீன் சார் அவர்களே, மாவட்ட மகளிர் அணியினுடைய தலைவி மரியாதைக்குரிய ஜெசிமா பேகம் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய பரமக்குடி வட்டார கல்வி அலுவலர் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய வீரசேகரன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை நான் பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைகளினுடைய கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நீங்கள் ஆவலுடன் வருகை தந்திருக்கிறீர்கள். குறிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னா, இப்ப நடந்த இந்த பரதநாட்டியமே உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனை ஸ்கூல்ல போய் பார்த்தாலும் இந்த வயசுல, அதுல இந்த குழந்தை வயசுல இவ்வளவு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு சிறப்பா மாணவர்கள் பண்றாங்க அப்படிங்கிறதே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இது ஒரு மிகச்சிறந்த பள்ளி அப்படிங்கிறதுக்கு இந்த மாணவர்கள் பண்ண அந்த பரதநாட்டியமே உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளைகளை இவ்வளவு ஸ்டேஜ் முன்னாடி ஏற்றி இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயும் இவ்வளவு நேர்த்தியா குழந்தைகள் ஆடுனதுலயே தெரிஞ்சிருக்கும் டீச்சர்ஸோடைய அர்ப்பணிப்பு உணர்வு என்னங்கிறது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பிராக்டிஸ் நிச்சயமா டீச்சர்ஸோடைய ஒத்துழைப்பு இல்லாம பண்ண முடியாது. அந்த வகையில மிகச்சிறந்த இந்த பள்ளியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்க எல்லாரும் எதற்காக வந்திருக்கீங்கன்னா, உங்க குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள். அது மட்டுமா, நீங்க அதுக்கு மட்டுமா வந்திருக்கீங்க? உங்க குழந்தை ஆடுறத உங்க சித்தி, தாத்தா, பாட்டி எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கு. எதுக்காக? தன் குழந்தை ஆடக்கூடிய இந்த கலை நிகழ்ச்சி உங்கள் கண்ணுக்கு விருந்தாக வந்திருக்கிறார்கள். குறிப்பா அருமை சகோதரி, இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய மகேஸ்வரி மேடத்தை பத்தி ஒன்று சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு மிகச்சிறந்த போராளி. இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அங்கீகாரம் பெறுகின்ற வரைக்கும் நான் மேடத்தோட இருந்திருக்கேன். எடுத்துக்கிட்ட காரியத்தை ரொம்ப சிறப்பா செய்ய மாட்டாங்க. சும்மா ஏதோ ஏனாதாரம்னு செய்ய மாட்டாங்க. எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட பள்ளி தாளாளரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளே ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டே நடக்குதுன்னா ஏதோ நடக்கும், அவ்வளவுதான். இத்தனை பேரை ஒருங்கிணைச்சு ஒரு மகால் குடிச்சு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கிற போது, அது மட்டுமா, எத்தனை விஐபிஸ் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில இருந்து வந்திருக்கோம். ஆனா கடைக்கோடியில இருந்து, ராமேஸ்வரத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கோம்? உங்கள் குழந்தைகளை வாழ்த்த வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை நாங்களும் காண்பதற்காகத்தான் வந்திருக்கோம். அந்த வகையிலே மிகச்சிறந்த இந்த பள்ளியை நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது உங்கள் பள்ளி, இந்த பகுதியை சேர்ந்த நடத்துகிறார். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிளே ஸ்கூல் பெரிய முன்னுதாரணமா நடத்துறாங்க. அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் பள்ளிக்கூடம் நடத்தலாம், அதுல மிகச்சிறந்த முறையில நடத்துவது என்பது மிக அரிது. அந்த வகையில மகேஸ்வரி மேடம் ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த பள்ளியிலே நீங்கள் சேர்க்க வேண்டும். அவருக்கு துணையாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் அவருக்கு பெரிதும் துணையாக நிற்கும். அவரை வாழ்த்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், எல்லாருமே வந்திருக்கிறோம். அவங்க ஒரு தனியால் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய இயக்கமே இருக்கு. நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த வகையிலே பெற்றோர்களாகிய நீங்கள், இது உங்கள் பள்ளி, இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இது உங்கள் பகுதியை சேர்ந்தவர் நடத்துகிறார். நீங்க சில பள்ளி தாளாளர்லாம் நேர்ல கூட பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் எங்க மேடம் கிடையாது. எப்ப வேணுமாலும் எங்க மேடத்தை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அவங்களுடைய ஒவ்வொரு அர்ப்பணிப்பு உணர்வுக்கு நீங்கள் எல்லாம் ஆக்கமும் ஊக்கம் அளிக்க வேண்டும். மிகச்சிறந்த போராளின்னு தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிளே ஸ்கூல்ல ஆனுவல் டே சும்மா 2 பேரை கூப்பிட்டு போறலாம், அப்படி இல்ல. அவங்க ஒவ்வொன்றையும் மெனக்கிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்களை. அந்த வகையில உங்கள் பள்ளி அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா,
ஆர்எஸ் மங்கலம் சொன்ன உடனே எனக்கு எந்த பள்ளிக்கூடம் ஞாபகம் வரும்னா டுட்டிபேட்ஸ் தான் ஞாபகம் வரும். நான் வந்து பாத்தீங்கன்னா ரகுநாதபுரம் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆர்எஸ் மங்கலத்துக்கு யாரை தெரியும்? எனக்கு மேடத்தை தான் தெரியும். அப்ப ஆர்எஸ் மங்கலத்தினுடைய அடையாளமாக இந்த டுட்டிபேட்ஸ் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இது உங்கள் பள்ளி, இந்த மண்ணை சார்ந்தவர் நடத்துகிறார். அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது இந்த பள்ளியானது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கும். அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பதற்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் அவருக்கு பெரும் துணையாக இருக்கும். அதே போன்று பெற்றோர்களாகிய நீங்களும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த மாணவருடைய கலை நிகழ்ச்சி மிக அற்புதமாக உள்ளது. அந்த வகையில அந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறி, வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.